பாண்டிய ஸ்டோர் நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரோமோ ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க மயிலோடைய அம்மா. ஏன்னா எங்கள் குடும்பத்தை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டீங்க. என் பொண்ணு காலில் விழாத குறையா கெஞ்சி கதறி அழுது, ஆனால் கொஞ்சம் கூட கேட்காம அவளை அசிங்கப்படுத்திட்டீங்க எல்லாரும் சேர்ந்து. இனிமேல் தான் நீங்கள் வேற ஒரு தங்கமயிலுடைய அம்மாவை பார்க்க போறீங்கன்றாங்க. இந்த பாக்கியம் இத்தனை நாள் பொறுமையாக இருந்த மாதிரி இனிமேலும் இருக்க மாட்டா. இனிமேல் தான் இந்த பாக்கியம் வேற ஒரு ரூபத்தை உங்களுக்கு காட்ட போறேன்றாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் என் பொண்ணை இவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கீங்க, அசிங்கப்படுத்தியிருக்கீங்க. என் பொண்ணை அள வச்சு நீங்கள் எல்லாருமே பதில் சொல்லி ஆகணும். சொல்லாமல் ஒருத்தரினை விடமாட்டோம் அப்படின்னு பாக்கியம் ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மயில வீட்டில் அழுக ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பாட்டி, ராஜியோடைய அம்மா, சித்தின்ட்டு எல்லாரும் என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையாம்மா அப்படின்ட்டு ஆறுதலாக பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. என்ன செய்யுதுன்னு தெரியல பாட்டிக்கெல்லாம், என்ன நடந்திருக்குன்ற மாதிரி. வீட்டுக்கு போன மயில் ஃபீல் பண்ணுறாங்க. சுடர் இருந்துட்டு அக்கா என்னக்கா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இனிமேல் நான் இந்த வீட்டில் தாண்டி இருப்பேன், இனி அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். என்னக்கா சொல்கிற அப்படின்னோடனே நம்மளுடைய வயசு விஷயம் எல்லாமே தெரிஞ்சிடுச்சு அந்த வீட்டுக்கு அப்படின்றாங்க. சுடர் இதை தெரிஞ்சுட்டு என்னது இவ்வளோ நடந்து போச்சு அம்மா, என்னம்மா அக்கா சொல்கிறது உண்மையா? ஆமாடி அவள் சொல்கிறது உண்மைதான்றாங்க. என்னம்மா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இனி மயிலுடைய வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்றது அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ரெமோவில் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.